மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் நவீன அரிசி ஆலையால் பொதுமக்களின் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட ரமணனிடம் நேரடியாக மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரினர். காய்கறி எதுவுமே சாப்பிட முடியாது, சாப்பாடுலாம் தந்தது பிள்ளைங்க குழந்தைங்க பச்சை குழந்தைங்க ஒரு நாளோட சேஃப்டி பண்ணிடுங்க. நாளைக்கு இவ்வளவு வண்டு வருது. மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காட்டில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நவீன அரிசி ஆலையில் மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் உணவுத்துறை அமைச்சருமான வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அமைச்சரை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். அரிசி ஆலையில் இருந்து வெளியேறும் தூசி மற்றும் கழிவுகளால் சுவாச கோளாறு, நுரையீரல் பாதிப்பு, சரும நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் 2010ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் ஆலையை மூட உத்தரவிட்டதாக கூறிய அவர்கள் அதன் பிறகும் ஆலை தொடர்ந்து இயங்கி வருவதாக தெரிவித்தனர். குறிப்பாக நெல்லின் தவிட்டில் இருந்து உருவாகும் பூச்சிகள் மற்றும் வண்டுகள் சுற்றுவட்டார குடியிருப்புகளுக்குள் புகுந்து குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் தொந்தரவு ஏற்படுத்துவதாக கூறினர். இதனை நிரூபிக்கும் வகையில் ஒரு வீட்டிலிருந்து சேகரிக்கப்பட்ட பூச்சிகளை பாட்டிலில் அடைத்துக் கொண்டு வந்து அமைச்சரிடம் காண்பித்தனர். காய்கறி எதுவுமே சாப்பிட முடியாது, சாப்பாடுலாம் தந்தது பிள்ளைங்க குழந்தைங்க பச்சை குழந்தைங்களுக்கு ஒரு நாளோட சேஃப்டி பண்ணிடுங்க. நாளைக்கு இவ்வளவு வண்டு வருது. நைட்ல குழந்தைங்க போய் வண்டு பொறுக்கிற வேலை தான் எங்களுக்கு தெரியும். ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இது உண்டு. தெரு கிடையாது, 1 கிலோமீட்டர் வரைக்குமே இது வந்து இது வரைக்குமே எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. இந்த பொதுமக்களிடமிருந்து மனுவை பெற்ற அமைச்சர் வெங்கடரமணன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் உரிய ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்து தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் உடன் இருந்தனர்.